வசனங்கள். ஏப்ரல் 26, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய ஊழியமும் குடும்பத்தின் பங்கும். அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். வசனம் 20. மோசே என்னும் தனியொருவனை ஆயத்தம் பண்ணின தேவன் இப்பொழுது அந்த கனமான ஊழியத்திற்கு அவனுடைய குடும்பத்தையும் ஆயத்தம் செய்கிறார். தேவனுடைய மனிதன் என்ற முறையில் உலக மக்களை சந்திக்கும் முன் தன் சொந்த குடும்பத்தாரை ஆதாயம் செய்ய வேண்டியது மிக அவசியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிக்க முடியும் என்று புதிய ஏற்பாடு கூறுகிறது. 40 ஆண்டுகளுக்கு முன் ஓர் எகிப்தியனை போல் தோற்றமளித்த மோசே இப்பொழுது தன்னுடைய எபிரேய அடையாளத்தை எந்த அளவுக்கு தன் குடும்பத்தில் பதித்திருந்தான். தேவ உடன்படிக்கையின் அடையாளமாகிய விருத்த சேதனத்தை தன்னுடைய மகன்களின் ஒருவனுக்கு இன்னமும் செய்திருக்கவில்லை. ஒருவேளை மனைவியின் எதிர்ப்பு காரணமாய் இருக்கலாம். ஆகவே இப்பொழுது தேவன் சிட்சையின் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். ஓரேப் மலையில் மோசேயை அழைத்து நம்பிக்கை அளித்து அடையாளங்களை கொடுத்து அனுப்பிய அதே தேவன்தான் இப்பொழுது அவனை கொல்ல பார்க்கிறார். அன்புள்ள கரம் சிட்சையின் கரமாகிறது. மனைவியின் கீழ்ப்படிதலால் உயிர் பிழைத்தான். மோசே என்னும் தேவ மனிதனை உருவாக்கியதில் பெண்களின் பங்களிப்பு அளப்பரியது. பேறுகாலத்தில் காப்பாற்றிய சிப்பிரால் பூவாள், 3 மாதம் ஒளித்து வைத்த தாய் யோகபேத், தமக்கே மிரியாம், தத்தெடுத்த இளவரசி, இப்பொழுது மனைவி சிப்போராள். தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதில் புதிய ஏற்பாட்டு கால பெண்களின் பங்களிப்பும் மெச்ச தகுந்தது. தீமோத்தேயின் தாயாரோ வெஸ்லி சகோதரரின் தாயாரோ இன்றும் பேசப்படுவதற்கு அவர்களின் பங்களிப்பே முக்கிய காரணம். இந்த விருத்த சேதனம் வெளிப்பிரகார அடையாளமாய் இருந்தாலும் வெளியே தெரியக்கூடிய அடையாளம் அல்ல. மோசேயின் குடும்பம் எகிப்துக்கு சென்றால் அங்குள்ள எபிரேயர்களால் இதை கண்டுபிடிக்க முடியாதுதான். ஆனால் தேவன் அறிவாரே. மறைவான பாவங்கள் தேவனுக்கு மறைவானவை அல்ல. மக்கள் அறிவார்கள் என்றல்ல, தேவன் அறிவார் என்ற சிந்தை வேண்டும். கர்த்தருடைய சேவைக்கு முன் அது சரி செய்யப்பட வேண்டும். தேவன் ஓரே படிவாரத்தில் மோசேக்கு தரிசனமானார். மீதியான் நாட்டிலே சந்தித்தார். புறப்பட்டவுடன் சந்தித்தார். வழியில் சந்தித்தார். தேவன் எப்பொழுதும் பேசுகிறார். அழைப்புக்காக ஒரு முறை, உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு முறை, ஆலோசனைக்காக ஒரு முறை, எச்சரிப்புக்காக ஒரு முறை. நம்மோடும் இவ்விதமாக இடைபடுகிறார். அதை உணர்ந்திருக்கிறோமா? யோபு புத்தகத்தில் வாசிக்கிறது போல, கர்த்தர் ஒரு முறை பேசுவார், இருமுறையும் பேசுவார், மானிடரோ அதை கவனிக்கிறதில்லை என்ற எலிகோவின் எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுப்பது நலம். மோசே தேவனுடைய கோலை தன் கையில் பிடித்து கொண்டு ஒரு புதிய மனிதனாக திரும்பி செல்கிறான். அவனுடைய கையிலிருந்த கோல் இனி வெறும் மெய்ப்பனின் கோல் அல்ல. அது தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதற்கு, அவருடைய வல்லமைக்கு நேரடி அடையாளம். உலகத்தின் பார்வையில் நாம் சாதாரணமானவர்களாக தோன்றினாலும் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய பிரசன்னத்தையும், அதாவது தேவனுடைய கோலையும் உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்கும்போது எப்பேற்பட்ட சவால்களையும் நாம் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றியடைய முடியும். ஆமென்.